அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படி காலையில் செஞ்சிங்கன்னா இந்த நுரையீரல் நல்லாயிருக்கும். நுரையீரல் அருமையாக இருக்கும். இது நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் செஞ்சது தான், இருந்தாலும் தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அடுத்தது ஒரு 10 முறை இல்லை 11 முறை நாக்கை உள்பக்கமாக மடித்து அப்படி செய்யணும். இப்படி செஞ்சோம்னா நம்ம உடம்பு வந்து திடகத்தமாக இருக்கணும். செவுறு இருந்தால் தான் சித்திரை எழுதலான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உடம்பு இருக்கணும். இந்த உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நுரையீரல் மிகவும் பயன்படும். நுரையீரல் நல்லா இருந்தால் தான் இதயம் நல்லாயிருக்கும். இதயம் நல்லா இருந்தால் தான் மூளை நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரே கனெக்ஷன். இது 3 நல்லா இருந்தால் கல்லீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க மூவேந்தர்கள் ஆகினால நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த யோகாவை சும்மா எளிமையானது, 2 நிமிஷம் செஞ்சுக்க சொன்னால் நுரையீரல் சிறப்பாக இயங்கும். சளியே இருக்காது. நுரையீரலில் இருக்கக்கூடிய அடைப்பு அனைத்தும் வந்துவிடும். அப்போ இதுக்கு ஊக்கம் வேணும். இப்படி இது செய்யறதுக்கு ஊக்கம் வேணும். இது நடக்குமோ நடக்காதோன்ற எண்ணங்கள் கூடாது. ஊக்கம் உடையான் உரை அப்படின்றார். ஊக்கம் உடையான். இதுக்கு ஊக்கம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அவன் ஊக்கமாக செயல்பட்டால் தளர்வில்லாமல் ஆக்கம் அகர்வினாய் அசைவிலா இல்லா. அப்படி அசைவில்லா இல்லா தளர்வு, அதாவது தளர்வு. நாம் செய்யக்கூடிய செயல் வெற்றி பெறாவிட்டால் மனம் தளரக்கூடாது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அப்படின்வார். அவர் என்ன சொல்றாரு, ஊக்கமும் உடமையும் ஒளிதரும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. என்ன சொல்றாரு, வள்ளுவ பெருந்தகை சொல்றது நமக்கு அகவலில் வள்ளல் பெருமான் சொல்றார். ஊக்கமும் உடமையும் ஒளிதரும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. இப்போ இங்கே ஆக்கம்னா செல்வம். ஊக்கம் இருந்தால் செல்வம் சேரும். ஒருத்தர் பல கோடி ரூபாய் வச்சுருக்கலாம், ஊக்கம் இல்லைன்னா அந்த செல்வம் அவங்கக்கிட்ட இருக்காது. அந்த செல்வத்தை, அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும், அது எப்படி என்ன செய்யணுன்றது தெரியாமல் விட்டுருவாங்க. அப்போ ஊக்கம் இருந்தால் தான் செல்வம் சேரும். இந்த ஊக்கம் மட்டும் இருந்தால் செல்வம் நம்ம தேடி வருமா? ஊக்கம் மட்டும் இருந்தால் செல்வம் நம்மை தேடி வரும். அகர்வினாய் செல்வம் நம்மளை தேடி வரும். ஆக்கம் செல்வம். அசைவில்லா, நீ எப்படின்னா இருக்கணும், தளரக்கூடாது. சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல். நம் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஊக்கமது கைவிடேல் என்னெழுத்து இகழேல். ஊக்கமது கைவிடேல் ஔவையார் சொல்கிறாங்க. என் எழுத்து இகழே, என்னையும் எழுத்து இகழாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஊக்கம் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்த போதும் தைரியத்தை விடக்கூடாது. இந்த செல்வம் போனால் பரவாயில்ல, அடுத்து நாம் செல்வத்தை சம்பாதித்து விடலாம். அதான் என்ன சொல்கிறாரு,
நீங்கள் சற்றும் மனம் தளராமல் இருக்கணும். அது மட்டுமல்லாமல் உயர்வான எண்ணங்கள் இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? உயர்வான எண்ணம் இருக்க வேண்டும். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் அளவேன்னா நீர் எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு தாமரை உயர்ந்துக்கிட்டே போகும். அது எந்த அளவுக்கு தாழ்தோ அந்த அளவுக்கு தாழ்ந்துக்கிட்டே போகும். சுத்தமாக நீர் இல்லை அப்படின்னா அதுவும் போய் மண்ணோட உட்காந்துரும். அதான் சொல்கிறாங்க, நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல். நீர் உயர 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 தாமரை உயர்ந்துகிட்டே போகும். தண்ணி வந்துடுச்சு, நிறைய தண்ணி வந்துடுச்சு, உள்ள மந்திடாது. இறைவன் எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது கொடுத்துருக்காம. தண்ணி எப்படி உடனடியாக தண்ணி வந்து நம்பினாலும் தாமரை வெளியே வந்து நிற்கும். அதுதான் நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல். தன்னுள் தாம் படித்த நூல், நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நமக்கு நுண்ணறிவு தான் தேவை. அப்போ பல நூல்களை படிக்கணும். ஏன்னா அந்த நுண்ணறிவு இருந்தால் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டால் கூட அதை பார்ப்பாங்க மக்கள். இப்போ நான் ஒரு 270 வீடியோ போட்டிருக்கேன், யாரும் பார்க்கல. ஆனால் தன்னம்பிக்கையை விடவில்லை, தன்னம்பிக்கையை விடலை. அதனால் சற்றும் மனம் தளரவில்லை. சற்றும் மனம் தளரேல், மனம் தளரல. நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம எண்ணங்கள் உயர உயர நம்முடைய வாழ்வு உயரும் உயரும் அப்படின்றார். அதான் நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல். குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை. நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அதுதான் பல நூல்களை படிக்கணும். நம்ம மனம் சோர்ந்து எல்லா செல்வமும் போயிடுச்சு, வயசாகி போச்சு, அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு நானே கூட சில நேரம் நினைப்பேன். ஆனால் இந்த நூலெல்லாம் படிக்கும்போது வயசுக்கும் நுண்ணறிவுக்கும் வயசே கிடையாது. வயசு எவ்வளோ ஆனாலும் நுண்ணறிவை பெறலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துடுச்சு. விடாமுயற்சி வந்துடுச்சு, எனக்கு ஊக்கம் வந்துடுச்சு. ஊக்கம் உடையான் உழை. ஊக்கத்தோட உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஒளி தரும் ஆக்கை வரும். ஒளி தரும் செல்வம் வந்தால் தான் நமக்கு ஒளி வரும். ஒளி தரும் ஆக்கம் வரும். இதை ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். ஊக்கமும் உடமையும் ஒளி தரும் ஆக்கையும் அருளிய அருட்பெருஞ்சோதி. அகவல்ல இந்த ஊனா ஊனாகிட்ட வந்தாலே வந்துடும். நீ நல்ல நூல்களை படித்து நுண்ணறி வந்தால் எண்ணிய எண்ணியாங்கு எய்துரும் நன்னிய புண்ணிய நாண மெய்க்கணலே அப்படின்னுவார். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். உன்னுடைய எண்ணங்கள் மேலாக இருக்க வேண்டும். நான் இதில் வெற்றி பெறுவேன், நான் ஒரு பெரிய சபையை கட்டுவேன், இன்னும் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவேன். இப்போ என்னால் முடியாட்டாலும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு 100 பேருக்கு கொடுக்குறோம், இன்னும் 1000 பேருக்கு போடணுன்ற எண்ணம் இருக்குது. அதுக்கு சொந்தமாக இடம் வேணுன்ற எண்ணம் இருக்குது. இடம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சொந்தமான இடம் வரும். அந்த இடம் கிடைச்ச பிறகு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியும், சாப்பாடு போடணும் அப்படின்னு மனக்கனவு மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்க. அதான் வள்ளுவர் சொல்கிறார், எண்ணங்கள் உயர 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 உன்னுடைய வாழ்வு உயரும். அதான் சொல்கிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துரும். நீ என்ன நினைக்கிறியோ அதுவே நடக்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துரும் நன்னிய புண்ணிய நாண மெய்க்கணலே அப்படின்னுவார். நம்முடைய எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நமக்கு உயர்வான எண்ணங்கள் சில நேரம்
சுற்றுப்புறத்தில் கூட கூடி இருக்கிறவங்களால அது மாறுதல் உண்டாகும். நம்ம உயர்வாக இருப்போம், அவங்க நம்ம கொண்டாந்து கீழே விட்டுருவாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளது. நீங்கள் உயர்வாக நினைக்க சொல்கிறீங்க, நினச்சிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு உயர்வே கிடைக்கல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்கிறார், உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளது. நீங்கள் உயர்வாக நினைக்க சொல்கிறீங்க, உயர்வாக நினைக்கிறோம், உயர்வாக தான் இருக்கிறோம், ஆனால் நான் உயரவில்லை அப்படின்னு சொல்லலாம். தள்ளினும் தள்ளாமை நீத்து அப்படின்றார். வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, உன்னுடைய எண்ணங்கள் கைவிடாது, உன்னுடைய நினைப்பு கைவிடாது, உன்னுடைய நல்ல எண்ணங்கள் என்னமே கைவிடாது. அதான் சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அப்படின்னார். சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல். தளர்வு இல்லாமல் இரு. நம்ம எண்ணந்து நடக்கலை, சொந்த இடம் கிடைக்கும்னு நினைக்கிறோம், 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோம், நடக்கலை. அதனால் தளர வேண்டாம். உன்னுடைய எண்ணங்கள் ஈடேறும். நினைப்பு கைவிடாது, உன்னுடைய நினைப்பு கைவிடாது. உன்னுடைய மேல் ஓங்கிய சிந்தனை உன்னை கைவிடாது. நல்ல எண்ணங்கள் உன்னை கைவிடாது. சற்றும் தளராமை அப்படின்றார். சற்றும் தளராமை, தளரக்கூடாது அப்படின்றார். சிதவிடத்து ஒல்கார் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கிளிரு அப்படின்றார். அதாவது போரில் யானைப்படை போவோம், யானையில் உட்காந்து சண்டை போடுவாங்க வீரர்கள்லாம். அப்போ எதிரி விடக்கூடிய அந்த பானமானது யானையை தாக்கும். ஏன்னா யானையை தாக்கிட்டாக்கா அவன் தோல்வி அடைஞ்சிடுவான். அதனால் யானையை தாக்குவாங்க, போர் வீரனையும் தாக்குவாங்க. ரெண்டுலேயும் எது கிடைக்குதோ அதை தாக்குவாங்க. எத்தனை அம்பு பட்டாலும் யானை சற்றும் மனம் தளராது. எவ்வளோ அம்பு பட்டாலும் வேகத்தை அதிகமாக கொடுக்கும். அப்போதான் சீறு சென்று போய் எதிரி அழிக்கும். ஒரு பானம் பட்டுதுன்னு சொல்லி தளராது. தளராமல் அது சீரும். தன் மீது உட்கார்ந்துருக்கிற வீரனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நீ எங்கேயாவதுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எத்தனையோ அம்புகள் தைத்தாலும் யானை சற்றும் மனம் தளராது. அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு பெருமையை தேடி தரும். ஏன்? அதனுடைய தளராத நம்பிக்கை. இவ்வளோ வலியும் தாங்கிக்கிட்டு போர் புரிஞ்ச யானை. அதுபோல நமக்கு தோல்வி வரும்போது அதை யானையை போல் நம்ம தாங்கி கொண்டு நாம் மீண்டும் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நான் நிறைய வீடியோ போட்டால் அது ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தளர்ந்துடக்கூடாது. அது ஓடினா என்ன, ஓடாட்டா என்னப்போ, நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுட்டே இருக்கோம். மேலே இறைவன் பார்த்துட்டே இருக்கான். எல்லாம் வல்ல இறைவன், அண்ட சராசரமும் அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடிய இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டம்? அவன் எல்லாம் செய்வான். எல்லாம் செய் வல்லபத்தை தருவான். ஜன நேரத்தில் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டா ஜன நேரத்தில் எல்லாமே சரியாயிடும். எல்லாம் சேரும். நீர் அளவே ஆகுமா நீர் ஆம்பல். நீர் உயர 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 ஆம்பல் உயர்வது போல இறைவனுடைய ஆற்றல் நமக்கு கிடைத்தால் தாமரை மலர் போல் நாம் உயரே சென்று விடலாம். ஆனால் எண்ணங்கள் மட்டும் உயர்வாக இருக்க வேண்டும். எவ்வளோ இடர் வந்தாலும் பரவாயில்லை. போர் புரியும் யானை எத்தனை அம்புகள் தைத்த போதும் தன்னுடைய வலியை பொருட்படுத்தாமல் தன் மீது அமர்ந்திருக்கக்கூடிய வீரனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து போர் புரிவதற்கு
மிக அதிக வேகமாக செல்லும். அதுபோல தோல்வி என்ற அன்பு நம்ம மீது விழுகின்ற பொழுது யானையை போல் நாம் அதை பொறுத்து போர் புரிய வேண்டும். அந்த வலியை தாங்கி போர் புரிய வேண்டும். நம்முடைய அறியாமையை, நம்முடைய வலிமையை விட்டுவிட வேண்டும். வலிமையோடு போர் புரிய வேண்டும். அப்படி வாழ்க்கையில் இது ஒரு உதாரணம் தான். அந்த யானையே கஷ்டப்படாமல் அது தன்னை வளர்த்த அந்த மன்னனுக்கு வெற்றியை தேடி தருகிறது. அதுபோல் நம்மை படைத்த இறைவன் நமக்கு வெற்றியை தேடி தருவான். அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல். என்ன சொல்றாரு? ஒரு சிறிதும் மனம் தளரக்கூடாது. வள்ளுவ பெருந்தகையும் அதான் சொல்றாரு. யானை போல் இருங்கள் அப்படின்னு சொல்றார். யாருக்கு தன்னிடம் நம்பிக்கை இல்லையோ, யாருக்கு தன்னிடம் நம்பிக்கை இல்லையோ அவரே நாத்திகன் அப்படின்றார். அவரே நாத்திகன். உன்னால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்று எதுவும் இல்லை. எப்படி சொல்றார் பாருங்க. உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. ஒருபோதும் நீ சாதிக்க முடியாது என்று நினைக்காதே. அப்படி நினைத்தால், சாதிக்க முடியாது என்று நினைத்தால் அது ஆன்மீகத்துக்கு முற்றிலும் தவறானது. சாதிக்க முடியாதுன்னு சொன்னால் நீ ஆன்மீகத்துக்குலாம் நம்ம இருக்கிறதுக்கு தவறானது. அது சாதிக்க முடியாதுன்னு நினைச்சாக்க நீ ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியாது. மத யானையை போல் நாம் எத்தனை அம்புகள் தைத்த போதும் போர் புரியக்கூடிய யானையை போல் நாம் ஆன்மீகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ வறுமைகள் வந்தாலும் சரி, தன்னுடைய ஊக்கத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். ஊக்கமது கைவிடேல். அப்படி கைவிட்டால் ஆன்மீகத்துக்கு நீ முற்றிலும் தவறானவர் அப்படின்னு சொல்றார். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆகிவிடுவாய். அப்புறம் என்னங்க, 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக சாப்பாடு போடுவேன் 1000 பேருக்கு. நான் சொந்தமான இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறேன், சொந்தமான இடத்துல கண்டிப்பாக உட்காருவேன். அது இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் சரி, இப்பொழுது நடந்தாலும் சரி, அது இறைவனுடைய கையில் இருக்குது. அங்கே மனு போட்டிருக்கிறோம். அது எப்போ அவர் பரிசீலனை பண்ணுவாரே தெரியாது. அவர் பரிசீலனை பண்ணால் ஜன நேரத்தில் நடக்கும். அதுதான் சொல்றார், நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆகிவிடுவாய், அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உள்ளவர் என்று நினைத்தால், என்ன சொல்றாரு, நீ வலிமை உள்ளவன், நான் வலிமை உள்ளவன் நான் நினைத்தால் நான் வலிமை உள்ளவர் தான். எப்படி நான் வலிமையாக, நான் திடகதமாக இருக்கேன், எனக்கு சத்து இருக்குது, எனக்கு ஒன்றும் வயசாகில்லை, ஆனால் என்னுடைய எண்ணம் அப்படி தான். சில பேர் வயசான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என் மனசுக்கு வயசாகலை, என் மனசு இளமையாக இருக்குது என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு நாணமாக மருந்து, அந்த மருந்தோடு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லு. அப்போ நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக மாறிவிடுவாய். அப்போ என்ன தானே செயல்படுது. நீ நான் வலிமை உள்ளவனாக நினைக்கும் போது நம்ம வலிமை உள்ளவராக இருக்கிறோம். இல்லை எனக்கு எல்லாம் பணம் இல்லை, காசு இல்லை, ரொம்ப வறுமையாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு சத்தே இருக்காது. சத்து இருக்காது. நீ எதை சாப்பிட்டாலும் சத்து இருக்காது. நான் வலிமை இல்லாதவன், என்னால் முடியல, காசு இல்லை, பணம் இல்லை, எதனா செய்யுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது போனாலும் போகட்டும், எது போனாலும் பரவாயில்ல போ,
அவன் இருக்கிறான், மேலே இருக்கிறான். அண்ட சராசரமும் ஒரு அணு கூட அசையாமல் இருக்கிறான். அவன் அசைகிறதுனால தான் உலகம் அசைஞ்சு கொண்டிருக்கிறது. அவனுடைய அசைவு நின்னா உலகம் அசையாது. அப்படி ஆட்சி பண்ணக்கூடியவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் அவநம்பிக்கப்படுவானே? நீங்கள் கடவுளின் குழந்தைகள். இப்படியே நீங்கள் கடவுளுடைய குழந்தைகள். நாமெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள். ஆமாம், அனைவரும், அனைத்து உயிர்களும் குழந்தைகள். அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள். நம்ம எதுக்கோ பங்கு வச்சுருக்காங்க, அவங்க பங்குதாரராக இருக்காங்க. நம்ம அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள். நாம் யாருடைய பங்குதாரர்கள்? அழியாத பேரின்பத்தினுடைய பங்குதாரர்கள். இந்த பங்கு அழியாது. இது பேரின்பம் தரக்கூடிய பங்கு, பேரின்பத்தால் வரக்கூடிய பங்கு. இந்த பங்கு என்னைக்குமே அழியாது. அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள். நாம் ஒரு உறுப்பினர்கள், இறைவனுடைய உறுப்பினர்கள். நாம் இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம். நாம் இறைவனுடைய குழந்தைகள். புனிதமும் பூரணத்தும் பெற்றவர்கள். நாம் புனிதமானவர்கள். எப்போ சிந்தனை மேல் வாங்குதோ அவங்ககிட்ட தவறு இருக்காது. நாம் புனிதமானவர்கள், இறைவனுடைய பிள்ளைகள், அழியாத பங்குதாரர்கள் என்று நாம் ஒருபோதும் மனம் தளராமல் இருக்க வேண்டும். பலகீனத்துக்கு பரிகாரம் பலகீனத்தை ஓயாது நினைப்பது. அது இல்லைங்க, இது இல்லைங்க, மாத்திரை இல்லைங்க, மருந்து இல்லைங்க, சாப்பாடு இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேங்க, காசு இல்லைங்கன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதுவே தான் நடக்கும். நீ எதுவாக நினைக்கின்றாயோ நீ அதுவாக ஆகிவிடுகிறாய். அதான் என்கிட்ட காசே இல்லாட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், இருக்குங்க, காசுலாம் இருக்குது, காசு இருக்காது ஆனால் காசு இருக்குதுங்க, பரவாயில்லைங்க, அப்படி தான் சொல்லுவேன் எப்பயுமே. ஆனால் என்கிட்ட காசு இல்லாட்டா யார்கிட்டயாவது போய் வாங்கிட்டு வந்தாலும் யாருக்காவது உதவி செய்வேன், கடனாக வாங்கி. ஏன்னா அப்புறம் ஐயோன்னுட்டாங்க, என்ன செய்ய முடியும்? நம்மகிட்ட காசு இல்லை, ஐயோன்றாங்க. ஐயோன்னவங்களை விட்டுட்டு வர முடியுமா? இப்போ இறைவன் நம்மளை சோதிக்கிறான். அப்போ போய் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கடன் வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு ஆகாரம் வாங்கி கொடுத்துட்டு மறுநாள் போய் அந்த கடனை கொடுக்குறோம். அதை நீ செய்துட்டு வீட்டுக்கு வரும்போது இறைவன் உன்னை தேடி 200 ரூபாய் கொடுக்குறான். நீ 100 ரூபாய் செஞ்சுட்டு வந்தால் 200 ரூபாய் உன்னை வழியில் மறித்து கொடுக்குறான் இறைவன். ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நாம் இறைவனை பற்றி கேட்காம இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவன் நம்மை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான். பலவீனத்தின் பரிகாரம் ஓயாது பலவீனம். பலவீனம் சொல்லிட்டு தான் பரிகாரமே. அது பலவீனமே நினைக்காதீங்கன்ற. காசு இல்லை, பணம் இல்லை, நிலம் இல்லை, வீடு இல்லை, அதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டே போங்க, உயர்வாகவே இருங்க. நீர் அளவை ஆகுமா நீராம்பல், அப்படி இருங்க. அப்போ நம்ம பலகீனத்தை பற்றி நினைக்கக்கூடாது. எவ்வளோ துன்பம் வருது அதை பலகீனமாக நினைக்கக்கூடாது. இன்னொருத்த திட்டுறான், அடிக்கிறான், அதை பலகீனமாக நினைக்கக்கூடாது. அதுலேருந்து இன்னும் நம்மளை அறிவை தூண்டுறான்னு அர்த்தம். நம்மள ஒருத்த திட்டுறான், நம்மளை அடிக்கிறான்னா நம்மளை இன்னும் கொஞ்சம் அறிவாளி ஆகிறான், இன்னும் கொஞ்சம் நம்ம மேலும் நம்மளுக்கு விழிப்பு நிலை கொண்டு வரான்னு அர்த்தம். ஏன்? நாம் இறைவனுடைய பிள்ளைகள், அழியாத பங்குதாரர்கள். அழியாத பங்குதாரர்கள். ராஜகனின்னு ஒரு கனி இருக்குது. இது ராஜாக்கள்லாம் கையில் வச்சுருப்பாங்க, அதனால தான் அதுக்கு பேர் ராஜகனி அப்படின்னு. அந்த ராஜகனியை பிழிஞ்சு ஒரு 50 மில்லி செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், இது ரெண்டையும் ஒரு இரும்பானில் போட்டு
அப்படியே இளந்தியாக வச்சு அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எலுமிச்சம் சாறு சுண்டி எண்ணெய் உனக்கு அழகாக தெரியும். இந்த சாரம் அதில் இறங்கிடும். அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கணும். ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் வச்சுட்டு காலை மாலை காலையில் தடவிக்கலாம், இரவு தடவலாம். எங்கெங்கே மூட்டு வலி சொல்லுவாங்க, ரொம்ப மூட்டு வலிங்க, நடக்கவும் இல்லைங்க அப்படின்னும். ரொம்ப முதுகு வலிங்க, முதுகு உட்கார முடியலைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணு கேட்டால் இந்த எண்ணெயை பூசணும். ராஜகனி தைலம் இந்த எண்ணெயை பூசிட்டு அதுக்கு எண்ணெய் மட்டும் பூசினா பத்தாது. ஏன்னா உடம்புல சத்து கம்மியாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் சத்து வராது. அதுக்கு என்ன பண்ணணும், குண்டு உளுந்து, அதாவது உடைக்காத உளுந்து, முழு உளுந்துன்னு சொல்லுவாங்க. குண்டு உளுந்து இல்லை, முழு உளுந்து. 1 கிலோ வாங்குகிறோம். ஒரு 1/4 கிலோ முந்திரி பயிறு, 1/4 கிலோ பாதாம் பயிறு, 1/4 கிலோ மணிலா பயிறு, ஏலக்காய் ஒரு 10 கிராம். இது தனித்தனியாக வறுத்து நல்லா நவீன மிஷினில் விட்டு அரைச்சிக்கணும். மழன்னு அரைச்சிட்டோம்னா ஒரு 4 பேருனா ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். 4 பேருக்கு தண்ணி கொதிக்கணும். ஒரு 100 கிராம் தண்ணியில் இதை கரைக்கணும். 100 மில்லி தண்ணியில் கரைச்சி அதில் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கிண்டணும். லேசாக உப்பு போட்டுக்கலாம். ஆனால் வெல்லம் போட்டு சாப்பிட்றது மிக சிறப்பு. வெல்லம் போட்டு சாப்பிடும்போது இந்த மூட்டு வலியை உடனடியாக கேட்குது. இடுப்பு வலி, மூட்டு வலி, சோல்ட்ரு வலி, இப்படி எல்லாம் அந்த கை கால் வலியெலாம் இருக்குது. எல்லா வலிக்கும் ஒரே மருந்து ராஜகனி. அந்த ராஜகனி ஏன் அந்த மூட்டு வலியை குணப்படுத்துது அப்படின்னு சொன்னால் 18 சூளைகள் இருக்குது. சூளை நோய்னா கேன்சருன்னு சொல்லுவாங்க. சூளை நோயில் 18 விதம் இருக்குது. வாதத்தில் 80 விதம் இருக்குது. 80 வாதம் இருக்குது. 18 சூளை இருக்குது. அந்த சூளையானது என்ன செய்யுதுன்னு கேட்டால் ரத்தத்தின் மூலம் அங்கே இருக்கக்கூடிய பசையை அழிக்குது. நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய பசையை அது அழிக்குது. அங்கே பசை பற்றாக்குறையால் உனக்கு மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, எல்லா வலியும் வந்துடுச்சு. ஆனால் அந்த வலி எங்கேருந்து வந்தது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தெரியாமல் நம்ம எதையோ சாப்பிட்டு மனம் தளர்ந்துடுறோம். இனிமேல் அவ்வளோதான், வயசானாவே இப்படித்தான்னு சொல்லுவாங்க. பார்க்க வரவங்க வயசாகிட்டாவே இப்படித்தாங்க, எல்லா வலியும் வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 90 வயசுக்கு மேலே ஆகுது. அவர் நல்லா தான் இருக்கார், எந்த நோயும் கிடையாது. இன்னும் ஒன்றும் ஒரு பயிற்சி செய்யலை, எதுவும் தெரியல. பயிற்சி செய்யறதுனால கொஞ்சம் காலெல்லாம் மடக்க முடியல போல. வயசு 90 ஆனாலும் நடக்கிறார். ஆனால் எந்த பிபி சுகர் எதுவுமே கிடையாது. அதுபோல் நீங்கள் இந்த ராஜகனி என்ன பண்ணுன்னு கேட்டால் சூழ நோயினுடைய அந்த நீரை, அந்த அணுக்களை அழிச்சிடும். அப்போ உனக்கு பசை உண்டாயிடும். நீங்கள் சாப்பிட்ற பொருள்லாம் பசை உள்ளது. உளுந்து எலும்புக்கு ரொம்ப ரொம்ப மிக நல்ல மருந்து. உளுந்து, முந்திரி நல்ல நல்ல கொழுப்பை தரக்கூடியது. மணிலா சொல்லவே வேண்டியதில்லை, ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. அந்த காலத்தில் மணிலா சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் எந்த வித நோயும் இல்லை. 6 மாதம் மணிலா சாப்பிடுவாங்க. அது நாட்டு மணிலா. நாட்டு மணிலான்னா 6 மாதம் ஆகும் அது விளையத்துக்கு. இப்போ 90 நாள் விளைஞ்சு போகுது. அந்த மணிலா சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் எந்த வித நோயும் கிடையாது. அப்போ இது 3மே மிக சிறந்தது. இந்த மூட்டு வலிக்கு இது 3மே சிறந்தது. இன்னும் நிறைய சேர்க்கலாம், அது முடியாது. இதே போதுமானது. ஒரு 10 கிராம் ஏலக்காய் போட்டால் போதும், நல்லா மணமாக இருக்கும். இதை காய்ச்சி வெல்லம் போட்டு வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்லாம். காலையில் பால் சாப்பிட்டா எலும்பு வலி அதிகமாக வரும். எலும்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடியது பால். இடையில வந்துருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நாமளும் அதில் போகிறோம், ஒரு சில இடங்களுக்கு போகிறோம், அதை கொடுத்து சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் பால் விஷம்னு சொன்னார், சர்க்கரை விஷம்னு சொன்னார்.
வெள்ளை விஷம் 2 அப்படின்னாரு. பால் சர்க்கரை 2 வெள்ளை, அது விஷம்னார். அதனால் பாலில் சத்து கிடையாது. பாலில் எலும்பில் இருக்கிற கொழுப்பே கரைச்சிடும் பால் அதிகமாக சாப்பிட்டா. எப்போ ஒரு டீ சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்றோம், அதோட நிறுத்திக்கணும். ஆனால் சாப்பிடாத இருக்கிறது காலம் சிறந்தது. அது முடியாது நவீன காலத்தில். அதனால் உலகலாம் பறவை என் உள்ளத்தில் இருந்தே அழகிலா ஒளி செய்ய அற்பெருஞ்சோதி போற்றினேன் பேரருள் போற்றினேன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி.